நம்ம சேரன் சோழன் அங்க பல்லவன் அவங்க எல்லாருமே சேர்ந்து சந்தாவை கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக போறாங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகாவுக்கு அடுத்த கல்யாணத்தை ரெடி பண்ணிருக்காங்க. நம்ம சேரன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு நம்ம பிள்ளைய வச்சிருந்தோம். ஆனா அவனையும் கல்யாணம் பண்ண விடாம இப்ப அவனுக்கே வேற கல்யாணம் நடக்க போகுது. இங்க பம்பாய்க்காரன் மும்பைக்காரன் அப்படின்னு ஃபாரின்ல இருக்கவனையா என் பிள்ளைக்கு நல்ல இடமா பார்த்தேன். ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. என் பிள்ளைய எத்தனை பேர் என்னென்ன பண்ணாங்க அவங்க நல்லா இருக்க மாட்டாங்கன்னு கஸ்தூரி அழுதுகிட்டு இருக்காங்க. கஸ்தூரிக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குது. ஏமா கஸ்தூரி, உன் கல்யாண ஏற்பாடு நல்லா அமோகமா இருக்கணும். இந்த கல்யாணம் உனக்கு சீரும் சிறப்புமா நடந்து இதாச்சும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் வாழ்க்கையில அப்படிங்கிறாங்க. சரிங்கம்மா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம கார்த்திகாவும் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. கல்யாணம் எல்லாம் அங்க தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம பாண்டி அந்த கல்யாணத்துக்கு வீட்டுல யாருமே இல்ல, நம்மனாச்சும் சீர் செய்யலாம் அப்படின்னு அங்க கார்த்திகாவுக்கு சீர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கஸ்தூரி உடனே, ஏன்பா தம்பி, உன் குடும்பத்துக்கு நான் என்னென்னமலாம் பாரபட்சம் பார்த்தேன். ஆனா நீங்க என் பிள்ளைக்கு சீரெல்லாம் செய்றீங்க. உங்களோட பெருந்தன்மையே பெருந்தன்மை தான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அத்தை, அதனால என்ன இருக்குத, இப்ப சேர அண்ணனுக்கும் அங்க கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகாவுக்கு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி மாப்பிள்ள வாங்கன்னு சொல்லவும் மாப்பிள்ள லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிடுறாரு. இதை போய் அங்க கார்த்திகாவே படிச்சிடுறாங்க. உன்னை எனக்கு பிடிக்கல, ஏற்கனவே இன்னொருத்தோடனோட வாழ்ந்த அவனோட முதலிரவையும் முடிச்சு அவன் கூட வாழ்ந்த ஒன்னெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, உன் கூட வாழ எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்ற ஒரு லெட்டரை படிச்சதுமேட்டு, என்ன சொல்றீங்க, நான் யாருக்காகவும் என்னோட வாழ்க்கையை மாத்திக்கல அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எங்க கஸ்தூரி நேரா பாண்டி காலிலேயே விழுகிறாங்க. பாண்டி, என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கப்பா. அத்தை, என்ன பேச்சு பேசுறீங்க? கஸ்தூரி, இப்படி நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போற அண்ணி இவங்க. அன்னைக்கே எங்க அண்ணனுக்கு கொடுத்திருந்தா அவன் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்திருப்பாரு. ஆனா நீங்க அப்பவெல்லாம் விட்டுட்டு இப்ப போய் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னா என்னத்த அர்த்தம்? நான் இவங்களை அண்ணியாவே பார்த்துட்டேன். இப்ப திடீர்னு என் பொண்டாட்டியா எப்படி பார்க்க முடியும்? அதுவும் இல்லாம நான் வானதியை லவ் பண்றேன் அப்படிங்கிறாங்க. ஏன்பா, அத்தையோட மான மரியாதை முக்கியமா இல்ல வானதியோட வாழ்க்கை முக்கியமா? அவன் நீ இல்லைன்னா இன்னொருத்தேன்னு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாப்பா. ஆனா என் பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்க வேற யார் இருக்கா? நான் வேற யார் கூடயாச்சும் என் பிள்ளைக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுவேன். ஆனா அவ ரொம்ப கஷ்டப்படுறாப்பா. அவ வேற யாராச்சும் போய் அவங்கள ரொம்ப வருத்தப்பட வச்சிருவாங்க. அதனால நீயேன்னு அவளை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கப்பா. அவ வேற வீட்லயாச்சும் போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீ மட்டும் கார்த்திகாவை கல்யாணம் பண்ணலைனா இந்த அத்தை உசுரோடையே இருக்க மாட்டேன்ப்பா. என் உசுறு பறி போயிரும். எனக்குன்னு வேற யார் இருக்கா? என் அண்ணன் பசங்களை தவிர வேற யார் இருக்கா? எங்களுக்கும் வேற யாருப்பா உதவி செய்வா உங்களை விட்டா? அத்தை ஏதோ ஒரு கோவத்துல உங்களை வேணும்னா நான் திட்டிருப்பனே தவிர என் மனசுல உங்களை பத்தின தப்பான எண்ணம் எதுவுமே இல்லை. என் பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுங்கப்பா அப்படின்னு பாண்டியோட காலில் விழுந்து மடிப்பிச்ச மாதிரி கேட்குறாங்க. அத்தை, என்ன காரியம் பண்றீங்க? கார்த்திகா எனக்கு அண்ணி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்பா, கார்த்திகா உன்னோட 6 மாசம் சின்ன புள்ள. அப்படி இருக்கும்போது அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு என்னப்பா இருக்கு? நீ கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிக்கப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் புள்ள வேற எவனையாச்சும் கல்யாணம் பண்ணி நாளைக்கு அவனும் வேண்டாம் நீ போ உங்க அப்பா வீட்டுக்குன்னு அனுப்பி விட்டுட்டா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? நானே என் பிள்ளையோட வாழ்க்கையை மண்ணள்ளி போட்டுட்டேன். அவளோட வாழ்க்கையை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அவள் ஒன்றும் வயசான கிளவில்லையே, அவள் வாழ வேண்டிய வயசு. அவளோட வாழ்க்கை உன் கையில் தான்ப்பா இருக்கு. நீங்கள் சேர்ந்து அவளை வாழ வைங்கப்பா. இப்போ எங்கள் அண்ணன் வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோன்னு நான் ரொம்ப பயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாளைக்கு வேற எவனுக்காச்சும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா ஒவ்வொரு நிமிஷமும் பக்கு பக்குன்னு இருக்கும். அவளை நம்ம பிள்ளைய என்ன பண்ணுறானோ, நம்ம பிள்ளைய துன்புறுத்துவானே, கஷ்டப்படுத்துவானேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் கதிங்கலங்கி இருக்கிறதுக்கு இப்போ நான் உங்ககிட்ட அவளை ஒப்படைக்கிறது எவ்வளவோ மேலுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார்த்திகாவுக்கு கல்யாணம்னா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போய் டம்னு சொல்லிட்டு கார்த்திகாவுக்கு ஐயர் தாலி கட்ட சொல்கிறாங்க. நம்ம பாண்டியும் கார்த்திகா கழுத்தில் தாலி கட்டினதுக்கப்புறம் கார்த்திகாட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் என்னைக்கா இருந்தாலும் எனக்கு அண்ணி முறை தான். அதனால உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கனே தவிர உங்கள் கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு எனக்கு என்னமோ என் மனசில் இடம் இல்லை. ஆனால் நீங்கள் அது தெரியாமல்
வாழலைன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. உங்களை கடைசி வரைக்கும் எந்த ஒரு கெட்ட பேரும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு இதை விட வேற என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. மனசும் ஒத்து போகணும். அதை விட்டுட்டு இந்த வானதி எவ்வளோதான் எனக்கு பிடிக்காதவ என்னை திட்டினாலும் அவள் இல்லாமல் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னால் யார் வாழ்க்கையும் எதுவும் ஆகக்கூடாது. அத்தை என் காலில் விழுந்து கதறினாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு நான் இந்த கல்யாணம் பண்ணுறேன் அப்படிங்கிற வாக்குறுதியவே கொடுத்தேன். ஆனாலும் என்னோட மனசை மாற்றிக்கவும் முடியலை. என் மனசில் இருக்க வானதியை என்னால் மறக்கவும் முடியலை. என்னை மன்னிச்சிருங்க. வானதிக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாது. வானதி என்னை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கவ. அவள் எனக்கு ரொம்ப முக்கியம். அவள் வேணும்னா டாக்டர் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கலான்னு எத்தனை பேர் வேணா சொல்லலாம். ஆனால் என் மனசு முழுக்க வானதியை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்கு. வானதி எனக்கானவ, அவள் எனக்கு மட்டுமே உரியவ, அப்படி இப்படின்னு சொல்லி டைலாக்காக அடிச்சு விட்றாரு நம்ம பாண்டி.